ஸோ நீங்களும் உங்களோட நபரும் வந்து இப்போ வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேரும் வந்து பேசிக்கொள்ளாமல் இருக்கீங்க. ஸோ உங்கள் நபருக்கு இன்னும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? உங்கள் நபர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அவர் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவெலாம் வந்து உங்களை பார்க்குறாரா? உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா? உங்ககிட்ட திருப்பி வரணும்னு நினைக்கிறாரா? அப்படின்றத வந்து நம்ம இந்த ரீடிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பாட்டம் ஆஃப் த டெக் அங்கே வந்து நமக்கு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து குழம்பி போய் இருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அவரால் வந்து மூவ் ஆன் ஆக முடியல, உங்களை விட்டு போக முடியல. கண்டிப்பாக அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல மனநிலையிலே இல்லை. அவர் உங்ககிட்ட நோ கான்டாக்ட் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரை வந்து திருப்பி வந்து உங்களை வந்து நினைக்க வைக்குது. உங்களுடைய தாட்ஸ் வந்து அவருக்கு திருப்பி வருது. கண்டிப்பாக அவர் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுறதுக்கு, அதாவது உங்களை விட்டு விலகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து நிறையா குழப்பங்கள், பயம் இருக்குது. முக்கியமாக அவருக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு, உங்களை மாதிரி ஒரு பெண் திருப்பி கிடைப்பாங்களா அப்படின்ற பயம் இருக்குது. ஸோ அவர் விலகிறதுல வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். கண்டிப்பாக அவர் விலகணும்னு விரும்பலை. உங்களை பற்றி அடிக்கடி நினச்சிட்டும் இருக்கார். ஸோ வேறு என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து உங்கள் மேலே வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, நிறையா வந்து லவ் இருக்குது உங்கள் மேலே, நிறைய வந்து உங்கள் மேலே வந்து அன்பு இருக்குது. பட் அதை வந்து மறைக்கிறாரு, அதை வந்து காட்ட மறுக்கிறாரு. அண்ட் இந்த அன்பு வந்து சாதாரண அன்பு கிடையாது. இந்த அன்பு வந்து ரொம்ப டீப்பானது, ரொம்ப ஆழமான காதல், ஆழமான ஒரு பாசம் உங்கள் மேலே வந்து பற்று உங்கள் மேலே இருக்குது அவருக்கு. பட் அதை வந்து அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாரு. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து அந்த அன்பை வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்கு வந்து வெளிப்படுத்த வந்து தடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பயம் இருக்குது. ஸோ பட் அன்பு வந்து நிறையா இருக்குது, உண்மையான காதல் நிறையா இருக்குது, ஆழமான காதல் இருக்குது உங்கள் மேலே. பட் வந்து அதை காட்ட மட்டும் அவருக்கு வந்து குழப்பம், பயம், கன்ஃபியூஷன் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால் ஏதோ ஒரு பயம் வந்து அவருக்குள்ளே வந்திருக்கு, ஏதோ ஒரு பயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் உங்களை பிரிஞ்சு இருக்கிறதுல அவரால் வந்து கண்டிப்பாக இருக்க முடியலன்னு தான் சொல்லணும். உங்களை பிரிஞ்சு கண்டிப்பாக வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கார். கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து அவரால் வந்து திரும்பி வரவும் முடியல. ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, ஏதோ ஒரு பயம் தடுக்குது, ஏதோ ஒரு கோபமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரை வந்து தடுக்குது. கண்டிப்பாக கோபம் இல்லை, கண்டிப்பாக கோபம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பயமும் குழப்பமும் இருக்குது அவருக்கு நிறையா. உங்ககிட்ட வந்து பழகிறதுக்கு, திருப்பி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறது, இதெல்லாம் வந்து அவருக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குழப்பமோ ஒரு பயமோ இருக்குது. அண்ட் அவர் நிறைய விஷயம் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. நிறையா மனதளவில் நிறைய விஷயம் வந்து அவர் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு ரொம்ப வந்து உங்களை பற்றிய யோசனை வந்து எப்போவுமே அவருக்கு இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வந்து இன்டென்ஸான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது ஒரு இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் 2 பேருமே வந்து நிறையா வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நீங்களும் வந்து ரொம்ப வந்து உங்கள் காதலும் வந்து ரொம்ப அதிகமான காதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்கள் பார்ட்னருக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, உங்கள் பார்ட்னருக்கு காதல் இருக்கும் உங்கள் மேலே, பட் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து
அந்த ஒரு பயமோ இல்லை ஒரு ஒரு ஈகோவாக கூட இருக்கலாம், கண்டிப்பாக ஈகோ கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து அவங்க அதை வெளியே காட்ட மாட்டாங்க, அவங்களோட அன்பை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க நபர் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அவருக்கு காதல் நிறையா இருக்குது உங்கள் மேலே, பட் அதை வந்து வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்காரு. ஸோ அதை கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். லவ்வர்ஸ் கார்ட். ஸோ கண்டிப்பாக காதல் வந்து நிறைய இருக்குது. காதல் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து காதல் வந்து நிறையா இருக்கும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக காதல் வந்து நிறையா இருக்குது, பாசம் நிறையா இருக்குது, எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்குது, நிறையா ஃபிசிக்கல் கனெக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது இங்கே. பட் வந்து அகெயின் ஸோ ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு வெளியில் காட்ட முடியாத, வெளியில் சொல்ல முடியாத ஒரு பயம் அவரோட அன்பை வந்து காட்டுறதுக்கு வந்து தடுக்குது, அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து தடுக்குது. ஸோ ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பனாக உங்கள் அன்பை காட்டியிருப்பீங்க, நீங்கள் வந்து ஓப்பனாக உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்தியிருந்திருப்பீங்க. பட் உங்கள் நபரால் வந்து காதல் இருந்தாலும் உள்ள மனசுக்குள்ளே அவ்வளோ காதல் வச்சுருந்தாலும், அன்பு வச்சுருந்தாலும், பாசம் வச்சுருந்தாலும் அவரால் வந்து வெளிப்படுத்த முடியாத நிலைமையில இருக்காரு. அவரால் வந்து அதை வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து அவர் எப்படி சொல்ல, இந்த காதல் வந்து அவரை வந்து அந்தளவு அவரை புரட்டியே போட்டுடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு காதல் வந்து அவர் வாழ்க்கையில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து அவரை வந்து ரொம்பவே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வந்து அவரை பாதிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரியான ஒரு காதல் அவர் வாழ்க்கையில் வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் பயந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ இது மாதிரி இது வரைக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது, இந்த மாதிரியான காதல் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக வந்து பயந்துருக்காரு உங்கள் மேலே. உங்கள் மேலே அவருக்கு இருக்க அன்பே வந்து அவரை வந்து பயம்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் தனிமையை நோ கான்டாக்ட் போயிருக்கலாம். அதனால் வந்து அவர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கலாம், உங்ககிட்ட வெறுப்பு காமிச்சிருக்கலாம். ஈவன் தோ he loves you so much. ஸோ ஈவன் தோ வந்து உள்ளே வந்து காதல் அவ்வளோ இருந்தாலும், பட் வெளியில் வந்து உங்ககிட்ட வந்து வெறுப்பு காமிச்சிருக்கலாம், உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம். ஸோ இது வந்து அன்பு இருக்குது நிறையா, இல்லாமல் இல்லை. ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல அவருக்கு. அந்த அன்பை வச்சு அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அவ்வளோ லவ்வை வச்சு அவரால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து லவ் இருக்குது நிறையா. அகெயின் கண்டிப்பாக ஈகோ பிரச்சனை, கண்டிப்பாக இந்த ஈகோ இஷ்யூஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து ஐ டோன்ட் நோ, மேபி பிட் ஈகோயிஸ்டிக்கலாக இருக்கிறது, ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது வந்து அவர் வேணும்ட்டே பண்ணலை. அவருக்கு அதே தான், உங்கள் மேலே இருக்க லவ் வந்து அவருக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு யாரும் சொல்லித்தரலை. இட்ஸ் லைக் அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் அவரால் அவரோட லவ்வை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து அது வந்து வெளியே வந்து ஈகோ மாதிரி தெரியலாம், பட் அது ஈகோ கிடையாது. அவரால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அவருக்கு வந்து அவரோட லவ்வை வந்து காட்ட தெரியல. ஸோ அது வந்து வெளியில் வந்து, ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து ரொம்ப ஈகோஸ்டிக்கலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் தட்ஸ் நாட் ஈகோ, தட்ஸ் ஆக்சுவலி பெயின். ஸோ அது வந்து ஒரு வழியிலேருந்து வர்றது. அதை நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த நிமிஷம் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அவரால் வந்து நைட்டு ஒழுங்காக தூங்க முடியல, அதே மாதிரி அவரோட வேலைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவரால் மற்றவங்க கூட சராசரியாக பழக முடியல. அவர் வந்து நிறைய விஷயங்கள், டெத் அண்ட் ரீபர்த் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போ. ஸோ பழையது முடிஞ்சு புதுசாக வந்து தொடரப்போகுது, புதிய வளர்ச்சியெலாம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது.
ஸோ அதே மாதிரி டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பழையதெல்லாம் போய் புதுசாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரீபர்த் எடுக்க போகுது, உருவாக போகுது, புது பிறவியை வந்து எடுக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து 100% நான் சொல்வேன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் தான்ட்டு. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து நிறையா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மனதளவில் வந்து காயப்பட்டிருக்காங்க, நிறைய வந்து வெளியில் அவரால் சொல்ல முடியல அவர் படுற கஷ்டத்தெல்லாம் வெளியில். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இஸ் கோயிங் த்ரூ ரைட் நவ். ஸோ அவர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு ஒரு கார்டு நம்ம எடுத்து பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் மேலே அவருக்கு நிறைய அன்பு இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் வந்து கண்டிப்பாக சீக்ரெட்டாக பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அவரோட ஸ்ட்ராட்டஜியே வந்து சீக்ரெசியாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்னா அதை அந்த சீக்ரெட்டாக வச்சுருக்கணும், அது அஃபிஷியல் ஆகிற வரைக்கும், அதாவது மேரேஜ் ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த லெவலுக்கு போகிற வரைக்கும் அதை சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்களே வந்து அவர் சீக்ரெட்டாக, அதாவது யாருக்கும் சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை உங்கள் மேலே இருக்க லவ் இது வரைக்கும், உங்கள் மேலே இருக்க பாசத்தை இது வரைக்கும் அவர் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. பட் அன்பு நிறையா இருக்குது. பட் அதை வெளியில் காட்டலையே தவிர அவருக்கு வந்து உங்கள் மேலே அன்பு நிறையா இருக்குது. அதை வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அன்பு வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்தா தான் லாஸ்ட் வரைக்கும் நிலைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து வெளியில் காட்டாமல் இருக்கலாம். பட் உங்ககிட்டயே காட்டாமல் இருக்கிறது வந்து கண்டிப்பாக தவறு தான். உங்ககிட்டயே வெளிப்படுத்தாமல் இருக்கிறது வந்து தவறு தான். பட் அவரால் முடியல. அவருக்கு வந்து யாரும் சொல்லித்தரல அன்பெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு. அவரோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து எக்ஸ்பிரசிவான பீப்புளாக இருந்திருக்க மாட்டார் அவர். ஸோ கண்டிப்பாக வந்து அன்பு இருக்குங்க. அன்பு வந்து அளவு கடந்த அன்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஸோ அவர் வந்து அவரோட பயம் இதெல்லாம் வந்து தாண்டி வராரு. அவரோட பயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ரீச் அவுட் பண்ணுவார். உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து அவருடைய காதலை வந்து வெளிப்படுத்துவார். ஸோ இஸ் ஃபேஸிங் இஸ் ஃபியர். ஸோ அவர் நிறைய ஹீலிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அவருக்கு அதில் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அந்த ஹீலிங் ஒர்க், அதாவது அவரோட பயங்கள் எல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுவார். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துவார். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். அவர் வந்து கண்டிப்பாக வருவார். ஸோ உங்களுக்கு நான் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருங்க. கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மனநலம், உங்களோட உடல்நலம் இதிலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருப்போம். ஆல்வேஸ் நம்ம வந்து மற்றவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் பற்றி மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரிய மாட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட வெல்பீயிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நலன், உடல் நலம், மனநலம் இதிலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் டைம் வித் பீப்புள் யூ லவ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்க கூட, நீங்கள் விரும்புகிற மனிதர்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து வெளியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள் வெளியே போய். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் மென்டல் ஹெல்த்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகுதுங்க. கண்டிப்பாக இந்த எனர்ஜி வந்து இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இதுலேருந்து வெளியே வருவார். நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வெளியே வருவீங்க. நீங்களும் உங்களோட நபரும் வெளியே வருவீங்க. வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு செலிப்ரேஷன் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது மேரேஜ், என்கேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரி லெவலுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க.
இஸ் கைண்ட் ஆஃப் அஃப்ரைட். ஸோ கொஞ்சம் பயந்து இருக்காரு. பட் இஸ் ஒர்க்கிங் ஆன் his fears. அவர் பயத்தெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரே வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காரு பிகாஸ் ஆஃப் யுவர் லவ். ஸோ உங்கள் லவ் வந்து அவரை வந்து நிறைய விதத்தில் வந்து பாதிச்சிருக்கு, நல்ல விதமாக பாதிச்சிருக்கு. அண்ட் அவர் வந்து ஸோ கண்டிப்பாக அவர் வந்து இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துவார். அவருடைய இவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருந்த, இவ்வளோ நாள் ஆழமாக அவர் மனசுக்குள்ளே இருந்த அவருடைய அன்பை வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து வெளிப்படுத்துவார். ஸோ இந்த வீடியோ, இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். கிளைம் பண்ணுங்கள் இந்த ரீடிங்கை. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மெசேஜே வந்து யூனிவர்ஸோடைய பிளெஸ்ஸிங் தான் நினச்சிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி வீடியோஸ், இதே மாதிரி ரீடிங்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.